चिदचित् परतत्त्वानां तत्त्वयादात्म्यवेदिने रामानुजाय मुनये नमो मम गरीयसे स्वाधीनत्रिविधचेतनाचेतनस्वरूपस्थितिप्रभृतिभेदम् स्वाधीनत्रिविधचेतनाचेतनस्वरूपस्थितिप्रवृत्तिभेदम् क्लेशकर्माद्यशेषदोषाः संस्पृष्टम् स्वाभाविकनपदिकातिशय ज्ञानबल ऐश्वर्यवीर्यशक्तितेजसौशील्य वात्सल्यमाद्दवार्जवसौहार्दसाम्यकारुण्य माधुर्यगाम्भीर्यौदार्यचातुर्य स्थैर्यदैर्यशौर्यपराक्रम सत्यकामसत्यसङ्कल्पकृतित्वकृतज्ञता असङ्ख्येय कल्याणगुणगणौघमहार्णवम् परब्रह्मभूतं पुरुषोत्तमं श्रीरङ्गसायिनम् अस्मत्स्वामिनं प्रभुत्तनित्यनियाम्यनित्यदास्यैकरसात्मस्वभावोऽहं तदेकानुभवः तदेकप्रियः परिपूर्णं भगवन्तं विशततमानुभवेन निरन्तरमनुभूय तदनुभवजनित अनवधिकातिशयप्रीतिकारित अशेषावस्तोचित अशेष शेषतैकरतिरूप नित्यकिङ्करो भवानी तदेकानुभवः तदेकप्रियः परिपूर्णं भगवन्तं विशततम अनुभवेन निरन्तरमनुभूय तदनुभवजनित अनवधिकातिशयप्रीतिकारित अशेषावस्तोचित अशेष शेषतैकरधिरूप नित्यकिङ्करो भवानी இதான் ஸ்ரீரங்ககத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முதல் சூர்ணை. स्वाधीनत्रिविधचेतनाचेतनस्वरूपस्थिति प्रवृत्ति भेदம் அப்படிங்கிறது. அப்போ அவர் எம்பெருமானார் பிரார்த்தித்தது நித்தியகிங்கரோ பவானி, நித்தியகிங்கரோ நித்தியமாக இருக்கக்கூடிய கைங்கரியத்தை. நித்தியமான கைங்கரியமாக இருக்குமா? இவ்வுலகிலே பஞ்சபூதங்களோடு இருக்கக்கூடியதான கைங்கரியங்கள் எல்லாம் நித்தியமாக இராது. ஏன்னா இந்த பாஞ்ச பௌதிகங்களாலே பஞ்சீகரணம் பண்ணப்பட்டதான இந்த உலகத்திலே நம்ம பிரார்த்திக்கலாம், தவறில்லை, அவசியமாக பிரார்த்திக்க வேணும் தான். புருஷார்த்தம் என்பது பிரார்த்திக்கப்படுவது, புருஷனாலே அர்த்திக்கப்படுவது புருஷார்த்தம். புருஷன்னு சொன்னால் யாரோ ஆம்பளை தான் புருஷன்னு சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது அல்ல. புருஷனால் அப்படின்னா இந்த ஜீவாத்மாவாலே அர்த்திக்கப்படுவது புருஷார்த்தம், அவ்வளவே. அது பார்ப்போம். இப்போது இது சேவிச்சுட்டு வந்த அந்த அனுபவத்தை பகிர்ந்தார்கள், நல்லது. மேலும் மேலும் இந்த அதாவது புனர் தரிசன பிராப்தி என்பது ஏற்பட வேணுமாக. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தில் சேவிச்சா நன்னா இரு, செல்வத்தோடு இரு, செழிப்போடு இரு, மங்களமாக இரு, இப்படி இரு அப்படி இருலாம் யாரும் விஷயமறிந்தவர்கள் அத்தை சொல்லார்கள். அதாவது ஆச்சாரியர்கள்லாம் போய் சேவிச்சோம்னா நன்னாரு, உடம்பு வலி குறைஞ்சி போடும், முதுகு வலி குறைஞ்சி போடும், மூட்டு வலியெல்லாம் குறைஞ்சி போடும்னு யாரும் சொல்ல மாட்டா. பொதுவாக பெரியவர்கள் அப்படி சொல்ல மாட்டா. சிரஞ்சீவி பவன்னு கூட சொல்ல மாட்டார்கள். முன்ன நாளெல்லாம் சேவிக்கிற போது திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவைக நிரதராக இருக்க வேணும் என்று பிரார்த்திப்பார்கள். ஏன்னா அவனுக்கு அது வரணும் இல்லையோ. ஏதோ பிறந்தான், 90 வயசு இருந்தான் சுவாமி, ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது அல்லையோ இல்லையோ. நாமெல்லாம் ஞானம் உள்ளவர்கள் இல்லையா. இந்த ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபமே ஞானம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஏன்னா இவனுக்கு ஞானம் ஞாதிருத்தம் அப்படிங்கிறது உண்டு. சேஷத்துவம் இருக்கட்டும், அது சேஷத்துவமா பாரதந்திரியமா சேஷத்துவமா ஞாதிருத்தமானு கூறத்தாழ்வானுக்கு எம்பெருமானாருக்கு நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டதுங்கிறது அது ஒரு பக்கம், அது விவாதத்துக்கு உட்பட்டது. அது சேஷத்துவமே அப்படின்னே சுவாமி அத்தை கொண்டாருங்கிறது மற்றொரு பக்கம். ஆனால் நமக்கு ஞானம் என்பது ஞானான்மோக்ஷகான்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும்
ஞானம்ங்கிறது எப்படி இருக்கணும், எப்பேற்பட்ட ஞானமாக இருக்க வேணும்னா அது பக்தி ரூபாபன்ன ஞானமாக இருக்க வேணும். வரட்டுத்தனமான ஞானமாக எனக்கு 4 தெரியும், 4000 தெரியும், 7000 தெரியும், 8000 தெரியும்னு சொல்லி பிரயோஜனம் அல்ல. ஒருத்தரை பார்த்தா எனக்கு அந்த தாசியபாவம் வருகிறதா, அது இருந்தால் போருமில்லையோ. அது இல்லாமல் எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் இருக்கிறவாளை தூஷிப்பேன், மட்டமாக பேசுவேன், வத கொட்டிப்பேன் அப்படின்னு பேசுறதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லையோ. அது என்னத்துக்கு பிரயோஜனம் சொல்லுங்க. அப்படி தான் ஆகும். அதாவது ஏட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏட்டில் இருப்பதை இவன் கிரகித்து கொள்ளுவதற்கு இவனுக்கு சக்தி உண்டு. ஆனால் அதை பரிபக்குவமாக உலகத்திலே சொல்லுவதற்கோ அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ அது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அத்தாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இராது. அப்படின்னா அது சுமார்னா என்ன, ரொம்ப சாதாரணம்னு வச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஏதோ இப்போ புத்தி விசேஷம் இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணிவிட்டான், நெட்டூர் பண்ணிவிட்டான்னு சொல்லிக்கொள்ளலாம், அவ்வளவே. ஆனால் அதை நாம் தாழ்வாகவும் சொல்ல ஒண்ணாது. ஏனெனில் அது உயர்ந்த விஷயத்தில் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே அதுவும் கிட்டி உள்ளது அப்படிங்கிறது தானே கொள்ளணும். இப்போ நம்ம அதை போய் தாழ்ச்சியாக பேசுகிறது. இந்த உலகத்தில் எல்லாமே நிறைய இருக்குது. சாக்கடையும் தான் இருக்குது, மனமும் தான் இருக்குது, வாசனையும் இருக்குது, துர்நாற்றமும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதுக்காக கெட்டது பக்கமே நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுவும் வாழ்க்கையில் ஒரு பாகமாகத்தான் நடந்து கொண்டு வருகிறது. அதனால் இப்போ கைங்கரியம் அப்படிங்கிறது நித்தியமான கைங்கரியமாக இருக்க வேணுமாக எம்பெருமானார். ஏன்னா சரணாகதி கத்தியத்திலே சரணாகதி அனுட்டித்து அதுக்கப்புறமா ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலே பிரார்த்தித்து நம்பெருமானிடத்தை பிரார்த்தித்து அப்போ தான் அவர் கேட்குறாரோ இல்லையோ, நீ யார், நீ ராமனா? ஏன்னா நீ ஒருவேளை சொல்லிடுவியா, கொடுப்பியா, கொடுக்க மாட்டியா? அனுத்தம் நோக்த பூர்வம் மே நஜவக்ஷே கதாச்சன ராமோத்பிர்னாபிபாஷதே. அனுதம் நோக்த பூர்வம் மே நஜவக்ஷே கதாச்சன ராமோத்பிர்னாபிபாஷதே. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாஜதே. அபயம் சர்வபூதேभ्यो ददाम्य तद्व्रतं मम. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज. अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. इति मयैव हि युक्तम् என்று கடைசியா எம்பெருமானாரே பிரார்த்தித்தார். எம்பெருமானிடத்தில் நீ சொல்லியிருக்கிய சரணாகதி சாஸ்திரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, எல்லாம் வாஸ்தவம். திடீர்னு அவருக்கு தூக்கி வாரி போட்டது பெரியவருமாள் படுத்துட்டுருக்காரே, கண்ணனே ஏலாப்பை உழைப்பானே, ஆண்டாளே அன்னமாக தானே சொல்லியிருக்கான். யார்கிட்ட போய் சேரணம்னு சொன்னவளே சொல்கிறா, ஏலாப்பை உழைப்பானே இங்கே போத கண்டீரேன்னு. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாரனை ஏழாப்பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. இப்படியே பொய் பேசிகிட்டே ஒரு பிள்ளை திரிஞ்சுட்டே இருக்கும், பார்த்தேளான்னு கேட்குறா. அப்படி இருக்கிற போது இவருக்கு திடீர்னு தூக்கி சரணாகதி பண்ணிட்டு இருக்கிற போதே திடீர்னு தூக்கி வாரி போடுது. உடையவர் கேட்குறா, அது சரி பரவாயில்ல, எல்லாம் கொடுத்துறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஏன்னா இவர் முன்னாடி யாருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காருன்னா, நம்பெருமாள் திருமுன்பே சொல்லி கொண்டுள்ளார், சேவித்து கொண்டுள்ளார், சரணாகதியை அனுட்டித்து கொண்டு உள்ளார். அப்படி இருக்கிற போது அவருக்கு திடீர்னு தோத்தியது, உள்ள பெரியவருமாள் படுத்துட்டு இருக்காரு, ஒருவேளை அவர் கொடுப்பரா மாட்டாரா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன்னு கேட்டா. அப்போ தான் அவர் சொல்கிறார், ராமோத்பிர்னாபிபாஷதே. ராமனுக்கு இரண்டாவது சொல் என்பது இல்லை, சொன்னதை செய்வோம் அப்படிங்கிறதும் அதில் வருது. ஆகையினால அந்த கத்தியத்தில் சரணாகதி கத்தியத்தில் ஸ்ரீரங்க கத்தியத்தில் நித்தியமான கைங்கரியத்தை பிரார்த்தித்தார். இப்போ நமக்கு நித்தியமான கைங்கரியம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் இந்த உலகத்தில் இருக்கிறபடினாலே அது நித்தியமான ஒன்றாக இருப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இந்த கைங்கரியத்துக்குன்னே, அதாவது கைங்கரியத்தில் 3 விதமான கைங்கரியங்கள் உண்டு. வாசா கைங்கரியம் என்பது உண்டு, காய்கமான கைங்கரியம் என்பது உண்டு, மானச கைங்கரியம் என்பது உண்டு. அதாவது வாசா கைங்கரியம் அப்படின்னு சொன்னால் வாயினாலே இப்போ சொல்லிக் கொடுப்பது,
நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது, அது வாசா கைங்கரியம். அதே போல் எழுத்தறிவிப்பது, இதெல்லாம் சொல்ல முடியும். எழுத்தறித்தவன் இறைவனாவான் அப்படின்னு தமிழில் சொல்ல முடியும். நம்ம எழுத்தறிவிப்பவன் இறைவனாவான். கற்றதனாலாய பயனன்குள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இதெல்லாம் ஆருக்கு அப்படின்னா அது வாக்கினாலே சொல்லப்பட்ட கைங்கரியம், வாசா கைங்கரியம். அதே போல் காய்கம் அப்படின்னு சொன்னால் உடம்பாலே, காய்கமாக உடம்பாலே செய்யப்பட்ட கைங்கரியம் காய்கமான கைங்கரியம். மேலே மானச கைங்கரியம் அப்படின்னா நான் மனசால பிரார்த்திக்கிறேன்னா படுத்த படுக்கையில் இருக்கிற போது வேணால் சொல்லலாம். இதை படுத்த படுக்கையில் ஒன்றுமே முடியாமல் மலமூத்திராதிகளுக்கெல்லாம் அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட படுத்த படுக்கையில் இருக்கா, 10 வருஷம் 15 வருஷம் கூட படுத்துகிட்டே இருக்காளோ இல்லையோ. அப்போ அவரவர்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த பாபவசியத்தினாலே எல்லாமே, பிறப்பதே பாபவசியம்தான் அப்படிங்கிற போது எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி கிடக்கிற போது அதற்கு கூட அடுத்தவர்களை எதிர்பார்த்து கொண்டு கிடக்கக்கூடிய அந்த ஸ்திதியில் தான் என்ன வரும், பெருமாளை மனசால நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நன்னா கர்ணகலேபரங்கள் இருந்தபோது ஒருவேளை நினையாமல் கூட இருந்திருக்கலாம், தெரியாது நமக்கு. அதை யாருக்கும் குற்றமாக சொல்லுவதற்கு இல்லை, அவனவன் வந்த வழி, அவ்வளோதான். இதில் இன்னார் உயர்ந்தவர், இன்னார் தாழ்ந்தவர், இவர் மட்டம், அவர் ஓசத்தி, அவர் தான் சூப்பர், இவர் ஒன்றுமே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இதில் பேச்சுக்கே இடமில்லை. இதெல்லாம் நம்ம ஏதோ சொல்லி நம்ம அபிப்பிராயத்தை யாரு கேட்க போகிறா? எம்பெருமான் என்ன அபிப்பிராயம் கொள்கிறானோ அதுதான் நடக்க போகிறது. கடைசியாக அவனுடைய அபிப்பிராயம், அவன் நம்ம மேலே வைத்திருக்கக்கூடிய அபிப்பிராயம் இருக்கே, அது நல்ல விதமாக இருக்க வேணும். ஏன்னா அவருக்கு தான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தெரியும், இன்னார் யார், சும்மா வேஷம் போடுறானா, இல்லை சும்மா நாச்சுக்கு இவனும் திருமண்காப்பை சாய்ச்சின்னு மேலே கீழே போயிட்டுருக்கானா, இல்லை அவன் முட்டாளை பண்ணிட்டு இருக்காங்கிறது அவர் கூத்தருக்கு தான் தெரியும். அப்போ அவன் முடிவு செய்ய வேண்டும். இது அவனுடைய திருவிழம். எல்லாரும் சொன்ன இந்த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படிங்கிறாலும் இல்லையா, பால் இஸ் இன் ஹிஸ் கோர்ட் அப்படின்னா அவனுடைய கோர்ட்டில் தான் இருக்குது, நம்ம இடத்துல இல்லை. அதனால அந்த எம்பெருமான் அவனுக்காக அவனை நினைத்து, அது மானசமான கைங்கரியம்னு சொல்கிறோம். அது பெரியவர்கள் ஒரு நம்மாழ்வாருக்கு இருக்கலாம், ஒரு திருமங்கை ஆழ்வாருக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் ரெண்டுமே பண்ணுவார். அவர் நினைக்கவும் செய்வார், மானசமாகவும் பண்ணுவார், காய்கமாகவும் பண்ணுவார், வாச்சிகமாகவும் பண்ணுவார், எல்லாமாகவும் பண்ணுவார் அவர். நம்மாழ்வார் அதை தான் அது முடியாதுன்னா அதுவே ஒரு பெரிய, அதாவது அது அப்படி இருக்கக்கூடியது ஒரு பெரிய விருத்தியோ இல்லையோ. எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவர் உட்கார்ந்த இடத்துல அவரை பற்றி எம்பெருமானை பற்றி நினைக்கிற போது இவரால் முடியலன்னா கால் தழுதுருக்குது, கால் கடகடன்னு ஆடுது, வாய் தழுதுருக்குது, பாட முடியல, சொல்ல முடியல, கண் குளமாறுது, பேச முடியல. பாலாழி நீ கிடக்கும் பண்பை, நீ க்ஷீராப்தியில் படுத்துட்டுருக்கியே நினைக்கிறத நினைச்சா என்ன ஆகுதான்னா, பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும். பாலாழி, பாலில் திருப்பார்கடலில் பெருமாள் படுத்துட்டுருக்கேங்கிறத இவர் நினைக்கிறாராம். நினச்சா காலெல்லாம் கடன்னு ஆடுதான். நமக்கு ஆடுதா? திருப்பார்கடலில் பெருமாள் படுத்துட்டுருக்கார் அப்படின்னு நினச்சா நமக்கு எங்கேயா காலாடுதான்னு? நமக்கு ஆட மாட்டேங்கிறது. கண்ணு கலங்கி போகிறதான்னு? கலங்க மாட்டேங்கிறது, திருடமாக இருக்குது. பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும். நெஞ்சு அழியும், நெஞ்சு அப்படியே பதவதைக்கிறது, படபடப்பு, நெஞ்சழியும் கண் சுழலும், கண்ணெல்லாம் அப்படியே சுழண்டு போகிறதான், மலங்க முடிக்கிறாராம். இப்படி ஆழ்வாருடைய திசை. அவருக்கு மானச காய்க வாசா கைங்கரியங்கள் அவரிடத்திலே ஒத்துப்போகும். அப்படி தான் எம்பெருமானார் பிரார்த்தித்தார். அவர் சொல்லுவார், எம்பெருமானார் சொல்லுவாராம், இது குரத்தாழ்வானுடைய ஸ்திதி, அப்படி ஒரு விருத்தி நமக்கு இல்லையே என்று சொல்லுவாராம். அதாவது வெள்ள உறங்காவலிதாசர் போய் காலக்ஷேபம் கேட்டு வருவாராம். ஒரு நாள் வந்திருக்கார். வந்தவுடனே என்ன உறங்காவலிதாசரே என்ன ஆளை காண கொஞ்சம் நாழி ஆயிடுத்து போலக்கேன்னு கேட்டாராம் காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே. அப்படின்ன உடனே அவர் சொன்னாரா, இல்லை குரத்தாழ்வான் காலக்ஷேபம் பண்ணிருந்தார் போனேன்னாராம். அப்படியா, என்ன சொன்னார் அப்படின்னு ஸ்ரீகோஸ்த சுவாமி மூடி வச்சுட்டு கேட்பறான், என்ன சொன்னார் குரத்தாழ்வான் அப்படின்னு கேட்பறான். அப்போ அவர் எங்கே சொன்னார், அவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிறான். அப்போ சொல்லவே இல்லை எங்கிறதுக்கு அவ்வளோ நாழின்னு கேட்பறான். அப்போ அவர் சொல்லுவாரான், இல்லை இன்னைக்கு ஆரம்பித்தார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவன, உயர்வர உயர்நலம் உடையவனவனவன் ஆரம்பித்தாரான்.
ஆரம்பிச்ச உடனே விக்கி 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 அழ ஆரம்பிச்சுட்டாராம். அந்த உயர்வரங்கிற சப்தத்தை சொல்ற உடனே ஆழ்வானுக்கு அப்படியே குரலெல்லாம் அப்படியே விக்கிச்சு போச்சு. வாய் வார்த்தை வரல. எம்பெருமானை பற்றி நினைக்கிறார். எப்பேற்பட்டவன் அவாப்த சமஸ்தகாவனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை பற்றி நான் சொல்லதா, இந்த இந்த மனுஷனாக நான் பிறந்து இத்தை சொல்லுவதா அப்படின்னு ரொம்ப பரிதபித்து போய் விக்கித்து போய் சுவாமி தானும் ஆரம்பிக்கிறார். உயர்வர உயர் நலம் அப்படிங்கிறார். இவருக்கு மேற்கொண்டு வார்த்தை வரல. வார்த்தை வரலன்னு உடனே அப்படியே விக்கி 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 அழுதுட்டு இருக்காராம். எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் பார்த்தார் கொஞ்ச நேரம், திரும்ப கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி திரும்ப உயர்வரன்னு ஆரம்பித்தார். திருப்பி விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சுட்டார். இது பார்த்துட்டே இருந்தார். சரி இவாளெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி அவ்வளோதான் காலக்ஷேபம் பண்ணிட்டாராம். இது கேட்டு அங்கேயிருந்து வந்து கூறத இவ்வளோ தான் நடந்ததுன்னா சுவாமிக ஐயோ நானும் ஆச்சாரிய பீடத்தில் இப்படி உட்கார்ந்துருக்கேனே, அந்த ஒரு விருத்தி நம்ம இடத்துல இல்லையே, அப்படி நம்ம பிறக்கலை பாரு அப்படின்னு ராமானுஜர் கூரத்தாழ்வானை நினைத்து கூரத்தாழ்வாரை போல என்னவோ ஆரம்பித்தேன், கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு சொன்னேன், 4 சூன்யம் சொன்னேன், 4 அர்த்தத்தை சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கேனே தவிர ஏதோ ஆசாரியன்னு 4 அர்த்தங்களை சொல்லி கொண்டுள்ளேனே தவிர அவரை போல அந்த அனுபவத்துக்குள்ளே. ஏன்னா இந்த பாசுர சேவிக்கிறதுக்குன்னு ஒரு தனித்திறமை வேணும். அந்த தனித்தன்மை இருந்தால் தான் அவளுக்கு தான் அதை சேவிக்க முடியும். இப்படி இந்த பகவத அனுபவத்தில் உள்ளுக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே பாசுர சேவிக்கிற போது நமக்கு அந்த அர்த்தம் துணிச்சதுன்னா உடனே நமக்கு அங்கே அப்படியே நெருக்கு உருவிடும், அங்கேயே நின்றுடும், மூச்சு அடைக்கும், அங்கேயே மேற்கொண்டு சேவிக்க முடியாது. ஏன்னா அது உள்ளே இருக்கிற அர்த்தம் நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா அடாடா சர்வேஸ்வரன் இப்படியெல்லாம் நம்ம உஜ்ஜீவிப்பதற்கு இத்தனை தூரம் பாடுபடுகிறானா, எதிர்சூழல் புக்கு திரிகிறானா அப்படின்னு நினைச்சா இந்த ஜீவாத்மாவை பத்துவதற்கு எம்பெருமான் படுகிற பாடு இருக்கே, அது நம்ம படுற பாடில் 0.0000000 ஒன்று கூட கிடையாது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் நிறைய கற்றுக்கிறேன், அப்படி படுறேன், இப்படி படுறேன், இதை படுறேன், அதை படுறேன் சொல்லிட்டு இருக்கானே தவிர இவனுக்கு இருக்கிற விட அவ்வளோதான். ஆனால் அவன் படுற பாடு தான் இவனை என்னைக்கானும் கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிறானே, ஆனால் வரமாட்டேங்கிறானே. அப்படிங்கிற பாடு எம்பெருமானுக்கு நிறைய உண்டு என்பதை சொல்லுவார்கள். அப்படித்தான் ராமானுஜர் பல பல கைங்கரியங்களை செய்து வந்தாருங்கிறது அந்த ஓராண்வழி சம்பிரதாயத்தில் அவதரித்தவர் சுவாமி பிள்ளை உலகாரியன். லோகாச்சாரியாய குரவே கிட்டபாதஸ்ய சுனவே சம்சாரபோகி சந்தட்ட ஜீவஜீவாதவே நமகான்னு சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் அவதரித்தார். 1205 1311 வரைக்கும் சுவாமி எழுந்துள்ளிருந்தார். ஐப்பசியிலே திருவோணத்தில் அவதரித்தவர். அந்த சுவாமியினுடைய அர்த்த பஞ்சகத்தினுடைய அர்த்தத்தைத்தான் சில காலமாக அனுபவித்தோம், ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 காலட்சேபங்கள் ஆகியிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஆகலை. இப்போ நமக்கு 2 சூர்ணைகள் வரைக்கும் ஆயிருக்கு. முதல் சூர்ணையாக சம்சாரியான சேதனனுக்கு தத்துவஞானம் பிறந்து உஜ்ஜீவிக்கும் போது அத்த பஞ்சக ஞானம் உண்டாக வேணும். இது முதல். சம்சாரியான சேதனனுக்கு தத்துவஞானம் பிறந்து உஜ்ஜீவிக்கும் போது அத்த பஞ்சக ஞானம் உண்டாக வேணும். இது பார்த்தோம். அவனுக்கு அர்த்த பஞ்சக ஞானம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதாக சொன்னோம். அதுக்கு 2வது அர்த்த பஞ்சக ஞானமாவது ஸ்வஸ்வரூப பரஸ்வரூப புருஷார்த்தஸ்வரூப உபாயஸ்வரூப விரோதிஸ்வரூபங்களை உள்ளபடி அறிகை. அதை அப்படி அப்படியே தெரிஞ்சுக்கணும், உள்ளபடி அறிந்து கொள்ள வேணும். சஸ்வரூபம் என்னால் என்ன, பரஸ்வரூபம் என்னால் என்ன, புருஷார்த்தஸ்வரூபம் என்னால் என்ன, உபாயஸ்வரூபம் என்னால் என்ன, விரோதிஸ்வரூபம் என்னால் என்ன, இதெல்லாம் உள்ளபடி அறிகை. ஏன்னா உள்ளபடிங்கிறதுல தான் ரொம்ப முக்கியமான அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இப்போ லோகத்தில் எல்லாமே டைலூட் ஆகிடுதுங்கிற முடியும், எல்லாமே டைலூட் ஆகிடுது சுவாமி அப்படின்னா அதாவது வாய்க்கு வந்தபடி எத்தியோன்னு சொல்ல வேண்டியது. நிறையா பேர் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவார்கள், ஆகினாலே அதை சொல்லுகிறோம் அப்படின்னு எத்தையோ 4 விஷயத்தை அதோடு சேர்த்து இதுதான் காலக்ஷேபம்னு கடைசியில் சொல்லாமல் அதில் கேட்பவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல முடியாது இல்லையோ.
கேட்பவர்களுக்கு இவாளுக்கு அதான் பிடிக்கிறதுனா பகவத் விஷயமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லலை. அவளை கேட்கறதுக்கு அவள் பக்கத்தில் போய் அவளுக்கு ரொம்ப இப்போ இருக்கிற பேச்சை பற்றி பேசணும். இல்லை சுவாமி, இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா ஒரு பேச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்னு இருக்குது, அதை பற்றிலாம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு 1/2 மணி அத்தை சொல்லிவிட்ட. கடைசியில் அதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்கு பாருங்க அப்படின்னு எத்தியோ ஒன்று போட்டு அதில் இழுத்த அதை சொல்லிட்டு சுவாமி இதுதான் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது சரியாக இருக்காது இல்லையோ. அப்படி இல்லாமல் உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பூர்வாச்சாரர்கள் சொல்லியிருக்காளோ அதுதான் அப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறத வரைக்கும் பார்த்தோம். அதனால இது உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ 3வது சூழ்நிலை, இவத்தில் ஓரோர் விஷயந்தாக நஞ்சுபடிபட்டிருக்கும். இவத்தில் ஓரோர் விஷயந்தாக நஞ்சுபடிபட்டிருக்கும். இதுல ஒவ்வொரு விஷயமும் அர்த்த பஞ்சக ஞானத்திலே முதல்ல சொன்னது என்ன? சஸ்வரூபம், பரஸ்வரூபம், புருஷார்த்தஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம் 5 இருக்கா? இவற்றில் ஓரோரு விஷயம் சஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா அதுல 5 இருக்குங்கிறார். அதான் அர்த்தம் இதுக்கு. இவத்தில் ஓரோரு விஷயம்தான் 5 படிபட்டிருக்கும். சஸ்வரூபத்தில் 5 இருக்கான், பரஸ்வரூபத்தில் 5 இருக்கான், புருஷார்த்தத்தில் 5 இருக்கான், உபாயஸ்வரூபத்தில் 5 இருக்கான், விரோதி ஸ்வரூபத்தில் 5 இருக்கான். இவத்தில் அர்த்த பஞ்சகங்களில் ஒரு விஷயம்தான், ஒவ்வொரு அர்த்த விஷயம்தான் 5 படிபட்டிருக்கும். 5 பிரகாரமாக இருக்கும், 5 விஷயமா இருக்குது. அதை தான் சுவாமி இதுல விவரிச்சு சொல்ல போறார் மேலே. இவத்தில் முதல் ஸ்வரூபமாது எது என்று மேலே அருளி செய்கிறார். ஸ்வஸ்வரூபம்னா என்ன? ஸ்வரூபம், ஸ்வ என்னோட, ஸ்வரூபம் ஸ்வ அப்படின்னா என்னோட. என் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பரகாலன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த சரீரத்துக்கு பேரு, ஆத்மாவுக்கு இல்லையே. சரீரத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இந்த ஜென்மாவிலே பரகாலன் அப்படின்னு அவருக்கு கொடுக்கப்பட்டதான இந்த சரீரத்தினுடைய பெயர். அந்த ஸ்வரூபம் ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ, ஆத்மா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லணும். அந்த அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் என்ன? ஜீவாத்மான்னு சொல்ற அந்த ஆத்மஸ்வரூபம் தான் அது. ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் எது? அதான கேள்வி சொன்னேன்னு இல்லையோ. இது ஞாதிருத்துவமா, ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் எது? ஞாதிருத்துவமா, சேஷத்துவமா, பாரதந்திரியமா, அதெல்லாம் அடுத்த நிலை. இப்போ நமக்கு இன்னும் அதை பற்றிலாம் இப்போ சாமி இது முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நிலை. இப்போ அதைத்தான் ஒவ்வொன்றிலையும் சஸ்வரூபத்திலே 5, பரஸ்வரூபத்திலே 5, புருஷார்த்த ஸ்வரூபத்திலே 5, உபாயஸ்வரூபத்திலே 5, விரோதி ஸ்வரூபத்திலே 5. அதை தான் இந்த சூன்னையாலே விளக்குகிறார். மேலே 4வது சூன்னை, சஸ்வரூபம் என்கிறது ஆத்மஸ்வரூபத்தை. சஸ்வரூபம் என்கிறது ஆத்மஸ்வரூபத்தை. ஸ்வஸ்வரூபம், ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா என்னன்னா இது பெரிய உயர்ந்த தத்துவம். அதுதான் அசாதாரண ஆகாரம், ரொம்ப உயர்ந்த தத்துவம். ஏன்னா அது ஜீவாத்மாங்கிறது சும்மாவா, சாமான்யமா? எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுமா இவர்? அவ்வளவு உயர்ந்தவர். அவ்வளவு உயர்ந்தவர் தான் சுவாமி எங்க இருக்கார் அப்படின்னா சாக்கடைக்குள்ள விழுந்துட்டார். ரொம்ப வசதியானவர். ஆனா சாக்கடைக்குள்ள ஒருத்தர் விழுந்துட்டார்னு வச்சுங்களேன். இப்போ ஒண்ணும் இல்லை, ஏதோ சுவாமி இப்போ போயிட்டு இருக்கார். கொஞ்சம் பெரியவர், பெரியவர்னா நல்லவர், பெரியவர், உயர்ந்தவர், நிறைய பணம் காசெல்லாம் வச்சுட்டு இருக்கார். அவர் இங்கே போயிட்டே இருக்கார். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பள்ளம் இருந்தது, பார்த்தா ஒரு சாக்கடை, சொடக்குன்னு விழுந்துட்டார் கீழே. விழுந்துட்டு அவரை எடுத்து வெளியில எடுத்தோம்னா பாதி பேருக்கு அடையாளமே தெரியாது. அவ பக்கத்தில் யாரானு போவாள, தெரியாதவா தான் அவரை காப்பாற்றி கொண்டு வந்து கொடுப்பான். கடைசியில் ஏதோ இருக்கலாம், சுவாமி தெரிஞ்சவா நல்லவாள் இருக்காளே, கொண்டு வரலாமா இருக்கும். ஆனால் அந்த பெரிய ஆகாரம், அதாவது உயர்ந்த வஸ்துவாக இருக்கக்கூடியதான இவர், இந்த ஜீவாத்மாவானவர், அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் அவரோட உண்டு. ஞானம் உண்டு, சேஷத்துவம் உண்டு, அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடியவர். ஆனா அவருக்கு என்ன கஷ்டமாயிடுது அப்படின்னா இருக்கிற இடம் வேற.
இப்போ நம்மளே பார்ப்போம், வீதிகளில் சில பேர் இருப்பா, நன்னா படித்தவாளாக இருப்பா, படித்து நல்லா பணங்காசோடு இருக்கிறவாளாக இருப்பா. ஆனால் ஏதோ ஒரு கெட்ட பழக்க தோஷத்தால் என்ன பண்ணியிருப்பா, ஏதோ தேவையில்லாத பானங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா. சாப்பிட்டுட்டு வீதியில் விழுந்து கிடப்பா. விழுந்து கிடக்கிற போது ஆறானு தெரிஞ்சவா பார்த்துட்டான்னா, எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான்பா அப்படி சொல்லுவாளா இல்லையா? என்னமா படித்தான், எங்கே படித்தான், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தான், எவ்வளோ பெரிய வாசிப்பு படித்தான், எவ்வளவு நல்ல வேலையில் இருந்தான், எவ்வளோ பணம் சம்பாதிச்சான், உலகமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவள் சமூகத்தில் எப்படி வாழ்ந்தான், கடைசியில் இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா? அவன் வீதியில் விழுந்து கிடப்பான். சமயத்தில் வஸ்திரமே கூட விலகி கிடக்கும், அத்தோட கிடப்பான். அது இப்போ என்ன ஆயிடுது, உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய ஒருவன் தாழ்ந்த ஒரு விஷயத்திலே கீழே போய் விழுந்து கிடக்கான். ஆச்சா? அப்போ இந்த ஸ்வரூபங்கிறது ரொம்ப உயர்ந்த தத்துவம், அசாதாரணம். சாதாரணம் என்ன, ரொம்ப சுமாரணம். அசாதாரணம்னா இதுக்கு மாதிரி ஒப்பு சொல்ல முடியுமா? அவ்வளவு உயர்ந்த தத்துவமும் இல்லையோ. இந்த ஜீவாத்மஸ்வரூபம் என்கிறது அவ்வளவு உயர்ந்த தத்துவம். ஆத்மஸ்வரூபம்னா என்ன? ஆத்மாவினுடைய அசாதாரண ஆகாரம். அதாவது இந்த ஆத்மாவை பற்றி சொல்கிற போது உபனிஷத் வாக்கியம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுது. இந்த அதாவது தைத்திரியோபனிஷத்தில் சொல்லுகின்ற பொழுது, எப்பேற்பட்டவர் இந்த அன்னவான் அன்னாதோபவதி என்று சொல்லுகிறதோ இல்லையோ, அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு உயர்ந்தவன் ஏத தன்னமன்னமயமாத்மான உபசங்கிராமதி, ஏத பிராணமய மனோமய ஆனந்தமய விஞ்ஞானமய என்று அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான தத்துவம் தான் இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை அதான் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டு கிடக்கக்கூடியதான இந்த ஆத்ம வஸ்துவை ஏதோ பெருமாளுக்காக பண்ணி வச்சிருக்கோம் பிரசாதம். அந்த பிரசாதம் பெருமாளுக்கு பண்ணி வச்சிருந்து பெருமாள் தான் அத்தை ஸ்வீகரிக்க வேண்டும், அவருக்கு தான் அத்தை கண்டருளை பண்ண வேண்டும். ஆனால் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணுவதற்கு முன்பாக ஒரு நாய் சாப்பிட்டு படுத்துனா எத்தனை ஒரு கஷ்டமாகப்படும். பெருமாளுக்கு பண்ணுற வஸ்து அதை நம்ம பெருமாளுக்கு பிரசாதமாக வச்சுருக்கோம், எங்கேயோ ஏதோ வச்சுருந்தேன், ஏதோ ஒன்று உழுதுருத்தோம், இல்லை ஏதோ ஒரு வஸ்து உழுதுருத்தோம். அப்போ என்ன ஆகும், பெருமாளுக்கு அதை சேர்க்க முடியாது இல்லையோ. இந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமானுக்கு போய் அவனுடைய சொத்து, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சொத்து அவனோடது. அப்படி இருக்கக்கூடிய இவன் வேற விதமா இருந்துட்டா எப்படி ஆயிடும்? எப்படி ஆயிடும்னா எம்பெருமானுக்கு ரொம்ப வருத்தமா இருக்க முடியும். என்னுடைய சொத்து என்னிடத்துல வரல பார், எப்படியெல்லாம் இருக்கான் பார். அவனுக்கு கர்ணகலேபரங்களை எதற்காக கொடுத்தோம்? நல்லதுக்காக கொடுத்தோம். இந்த கர்ணகலேபரங்களை வைத்துக்கொண்டு ஒரு 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 பெரிய ஆறு ஓடுது, அதில் நிறைய வெள்ளம் ஓடுது. அந்த நேரத்தில் ஒரு துடுப்பு கொடுத்தா அந்த துடுப்பை கொடுத்து நல்ல விதமாக போட்டு வரணும் இல்லையோ, கரையை பார்த்து வரணும். துடுப்பை கொடுத்து ஆழத்தில் போனான்னா மடுவில் அடிச்சுட்டு பிராணம் படும். எனக்கு சரீரம் கொடுத்தது அது மாதிரி தான். சரீரத்தை கொடுத்துட்டோம், சரீரம் ஆத்மங் கலு தர்ம சாதனம் என்ன. இந்த சரீரத்தை கொண்டு இவன் எம்பெருமான நோக்கி செல்லுவதற்கு எத்தனைப்பட வேண்டுமே தவிர இவன் புறம்பு நோக்கி செல்ல முடியாது, பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடியதான ஆகாரம்தான் ஆத்மஸ்வரூபங்கிறது, உயர்ந்த தத்துவம். ஆத்மஸ்வரூபங்கிறது உயர்ந்த தத்துவம். அப்படி ஆத்மாவனுடைய அசாதாரணமான ஸ்வரூபத்தை தான் என்னன்னு சொல்கிறோம், அதைத்தான் ஸ்வஸ்வரூபம், ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம். இவனுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் என்ன என்று இந்த 4வது சூன்னியிலே தெரிவிக்கிறார். இந்த ஆத்மஸ்வரூபங்கிறது என்ன? இப்போ ஒவ்வொன்றையும் மேலே சொல்லிட்டாரோ இல்லையோ, இவத்தில் ஓரோரு விஷயம்தான் 5 படிபட்டிருக்கும்னு சொல்லியிருக்கார். இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லணும். இந்த ஆத்மஸ்வரூபம் தான் முதல்ல, ஸ்வஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய முதல் ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபத்துக்குள்ள 5 இருக்கு. ஆத்மஸ்வரூபந்தான் நித்யர், முக்தர், பத்தர், கேவலர்,
முமுட்சுக்களென்னைந்து ஆத்மஸ்வரூபந்தான் நித்யர் முக்தர் பத்தர் கேவலர் முமுட்சுக்களென்னைந்து. இந்த 5 பேரை சொல்றார். ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்திலே சொஸ்வரூபத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், அதில் 5 பேர் யாரு என்ன? சொஸ்வரூபத்தில் யார் யார் இருக்கா 5 பேர்? இப்போ கீழே சொல்லியிருக்கேன் ஐடியா. அதாவது இந்த கையை 5 கை இந்த விரல் 5 விரல் பார்த்தோம்னா என்னன்னு தோணும் நமக்கு? ஒன்று வருங்கோ சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல், ஒன்று இருக்குது. லோகத்தில் இருக்கக்கூடிய அச்சித் பதார்த்தங்களாக சொல்லலாம். அப்புறம் சித்துன்னு சொல்லப்படுகிற பத்தர்கள், அதுக்கப்புறம் முக்தர்கள், அதுக்கப்புறம் நித்தியர்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பரமாத்மான்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் தனியாக இருப்பார். அதோட உதவி கொண்டு தான் மற்ற விரல்கள் காரியங்களை செய்ய முடியும். அப்படின்னா இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு இருக்கக்கூடிய எத்தனை பேர் அதில் சேர்ந்துருக்கா அப்படின்னா 5 பேர் இருக்கா. யார் யார் சுவாமின்னா? நித்தியர்கள் அப்படிங்கிறவா இருக்கா, முக்தர்கள்ங்கிறவா இருக்கா, பத்தர்கள் இருக்கா, கேவலர் இருக்கா, முமுட்சுக்கள் எல்லாருக்கும் இல்லையோ. இதில் இந்த 5 தான் இப்போ கீழே இதில் சொல்ல போகிறார். அதாவது ஆத்மஸ்வரூபந்தான், ஆத்மாவுடைய அசாதாரண ஆகாரமாகிற ஸ்வரூபந்தான். கீழே பார்த்தோம். இந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய தனித்தன்மை, ஒப்பற்ற தன்மை, அந்த ஆகாரங்கிறது தனித்தன்மை, தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு உருபடைத்து இருக்கக்கூடிய எம்பெருமான், அதாவது ஆத்மா. அது முதல்ல நித்தியர்னு சொன்னார். நித்தியர்ங்கிறவர் ஆறு அப்படின்னா அஸ்பிருட்ட சம்சாரகந்தராய் பரமதத்திலே இருக்கிறவர்கள் நித்தியசூரிகள் என்றும். இது எல்லாருக்கும் தெரியும். நித்தியர்கள் அப்படின்னு சொன்னால் அவளை எப்படி நம்ம நித்தியர்களை நம்ம எப்படி வித்தியாசப்படுத்தி சொல்லணும்? இப்போ நமக்கும் அவர்களுக்கும் நித்தியர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நமக்கும் அவளுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவளுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன் சம்மந்தம் இல்லைன்னா, அவர்கள்லாம் ஆறுனா அஸ்பிருஷ்ட சம்சாரம். இவாளுக்கு இந்த சம்சாரம்னு சொல்லப்படுகிறது நம்ம இருக்கிற இடம் தான் சம்சாரம். இங்கே இருக்கக்கூடியதான பாஞ்ச பௌதிகங்களாலே ஆக்கப்பட்டு பஞ்சீகரணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சம்சார சம்பந்தமே துளி கூட இல்லை. அதுக்கு தான் அஸ்பிருஷ்ட சம்சாரகந்தர்னு பேரு. சம்பந்தமே இல்லாமல் அர்த்தம். அஸ்பிருஷ்ட சம்சாரகந்தராய். இந்த வாசனையே அவளுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். சுவாமி அப்படியா? அதை பற்றிலாம் எனக்கு தெரியவே தெரியாது சுவாமி. 10, 100, 20 எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஆரம்பித்தா எப்போது எடுத்தால் லட்சம்தான். சில பேர் சொல்கிறாள் இல்லையா, மாறுதடி சொல்லுவாள், பணம் காசு நிறைய இருந்ததுன்னா அவள் பேசுவாள். நமக்கெல்லாம் 100, 10 தெரியாது சுவாமி. நமக்கு எடுத்த ஆரம்பமே லட்சம்தான் அப்படி சொல்லலாம். சில பேர் சொல்லுவாள், இந்த இப்போ மட்டையடி விளையாடுறவங்களாம் சொல்லுவாள் 1, 2 அடிக்க முடியாது சுவாமி, அடித்தா 4 இல்லைன்னா 6 இதுதான். சில பேர் சொல்லலாம் இல்லையா? அதை ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ 4 அடிப்பேன் இல்லைன்னா 6 அடிப்பேன், தூக்கி அடிப்பேன். அப்படி அடித்து முடிக்கிறது தான். சும்மா லொட்டுன்னு அடிச்சுட்டே இருக்க மாட்டேனா. அடிப்போம், பிடிச்சா போச்சு, இல்லையா அடிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி நித்தியர்கள் என்பவர்கள் அஸ்பிருஷ்ட சம்சாரகந்தம், துளி கூட இந்த சம்சார வாசனையே இல்லாதவா. நமக்கு உடனே சந்தேகம் வரும், ஒருவேளை முன்ன நாள் இங்கே இருந்தாலோவா, முன்ன நாள் நம்மெல்லாம் வரதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தாலோவாலா. அது இல்லவே இல்லைன்னா அதான் சொல்கிறார். அஸ்பிருஷ்ட சம்சாரகந்தர்னா அதான் அர்த்தம். அவள் எங்கே இருக்கான்னா பர்வதத்திலே இருக்கிறவர்கள். பர்வதத்திலேயே தான் இருப்பா எப்போதும். பாருங்க, அவளுக்கெல்லாம் எவ்வளவு அங்கேயே தான் பெருமாளோட எப்போதும் இருப்பா. நித்தியசூரிகள் என்பவர்கள். அவர்களை தான் என்னன்னு சொல்கிறோம்? நித்தியசூரி. நித்தியமாக இப்போ நம்ம பொதுவாக நம்ம சீவெட்டுவ சம்பிரதாயத்தில் அப்போ நம்ம போய் பார்ப்போம், விதேசங்கள்லாம் போவோம், செய்க்கு போவோம். அங்கே ஒரு சுவாமி நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டோம்னா சுவாமி இங்கே இருக்க 2, 3 தூரம் போவோம், பார்ப்போம். சுவாமி நித்தியவாசமாக இங்கே தான் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லையா? நித்தியவாசம் இங்கே தானோ அப்படின்னா எப்போதும் இங்கே தான் இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா வேற ஒரு விதேசத்தில் பார்த்துருப்போம் வர, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டார். இப்போ நித்தியவாசமாக இங்கே தான் இருக்கா சுவாமி, நித்தியவாசம் இங்கே தானே அப்படின்னு கேட்டோம்னா ஆமாம் சுவாமிம்பார். இப்போ பெருமாள் நியமனம் பண்ணியிருக்கார், நித்தியவாசமாக இங்கே இருந்துட்டுருக்கேன்.
என்ன சொல்லுவா. இப்போ இவர் நித்தியசூரிகளை பார்த்துட்டு இப்போ இங்கே இருக்கிறவா அங்கே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், முக்தர்களாக அங்கே போயிட்டோம்னா இங்கேருந்து அது பத்தர்களாக இருந்தால் அங்கே போயிட்டா. போன பிற்பாடு அங்கே இருக்கிறவாளை போய் குச்சலம் விசாரிப்பாளா? யோகக்ஷேமம் மகாமியம், சுவாமி திருமணி பாங்க இருக்கா, உடம்பெல்லாம் சௌக்கியமாக இருக்கும் இல்லையோ, ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையோ, பொண்ணு பிள்ளை பேரம் பேத்திகள் எல்லாம் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்லாம் அவளால் கேட்க முடியாது. ஏன்னா அவள் அங்கேயே இருக்கிறவா. சரி சுவாமி, அங்கேயே இருக்கிறவாள் நம்ம கேட்கக்கூடாதா அப்படின்னா, சரீர சம்பந்தம்ங்கிறதே இல்லையோ, ஆத்மா தானே, பூரவே ஆத்மா, ரொம்ப ஞானமயமாக இருக்கக்கூடிய ஆத்மா, அவ்வளோதான். அதனால் அவர்களுக்கு நித்தியசூரிகள்னு சொன்னால் அங்கே நித்தியமாக இருக்கக்கூடியவர்கள் நித்தியசூரிகள், பரமதத்தில் இருக்கக்கூடியவர்கள். சரி, ரெண்டாவது இருக்கார் முக்தர் அப்படின்னு பேர். இருக்கு முக்தர்கள் அப்படின்னா ஆறு என்ன? சம்சார வினிர்முக்தராய் லீலா விபூதியிலிருந்து பரவதத்துக்கு போனவர்கள் முக்தர்கள். எப்படி முக்தர்கள்லாம் ஆறுன்னா, இந்த சம்சாரத்தில் இங்கே தான் இருக்கா. வினிர்முக்தராய் அப்படின்னா இங்கேயே இந்த சம்சாரத்தில் பிறந்து வளர்ந்து அஸ்திஜாயதே பரிணமதே விவர்த்தியதே விபக்ஷீயதே வினஷதின்னு இந்த 6 ஷட்பாவ விகாரங்களுக்கு உட்பட்டு இந்த லோகத்திலேயே பிறந்தோம் வளர்ந்தோம் புறப்பட்டோம் அப்படின்னு இங்கே வந்து லீலா விபூதி எல்லாருக்கும் தெரியும். இந்த லீலா விபூதியிலே இங்கே இருந்து பரமதத்துக்கு போனவர்கள். இந்த பரமதத்துக்கு போனவர்கள்ங்கிற இடத்த மட்டும் ரொம்ப அடைப்புக்குறியில் போட்டு வச்சுக்கோங்க. பரவதத்துக்கு போனவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சுவாமி எழுதியிருக்காரு, இந்த சுவாமி சொல்லியிருப்பார், ஒருவேளை இவர் போய் பரவதத்தில் பார்த்துட்டு வந்து எழுதியிருக்காரோ என்று கொள்ளக்கூடாது. பரவதத்துக்கு போனவர்கள்னா எம்பெருமானுடைய கிருபையினுடைய அடிப்படையில் எம்பெருமானை போய் சேர்ந்தவர்கள். ஏன்னா அது போகிறது அவ்வளவு கட்டம் இல்லையோ. பரவதத்துக்கு போகிறதுங்கிறது என்ன சும்மாவா? ஏதோ இங்கே பிடிச்சோம் சுவாமி, இங்கேருந்து லண்டனுக்கு போகிறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன்னு புறப்பட்டு போயிட்டு இருக்காளோ இல்லையா. இங்கேருந்து ஒரு வண்டி சுவாமி இப்படி போனால் அப்படி போனால் அப்படி போனால் இப்படி வரலாம். இப்போ எல்லாருமே அதுதான் பேச்சு. உங்கள் பொண்ணு எங்கே இருக்கா, உங்கள் பிள்ளை எங்கே இருக்கா அப்படின்னா, எங்கள் பொண்ணு இங்கே நியூயார்க்கில் இருக்கா, அங்கே இருக்கா, சியாட்டலில் இருக்கா, சிகாகோவில் இருக்கா. இதுதான் இப்போ திவதேசங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போடுமோன்னுவோம். மறந்து போகாது சொல்கிறேன். எல்லாரும் என்ன சுவாமி சொல்கிறா அப்படின்னா, எல்லாரும் அங்கே இருக்கா, அங்கே போயிட்டா எல்லாரும். அவள் பேசுகிறது பார்த்தாலே திவதேசங்கள் சுவாமி ஏதாவது சேவிச்சது உண்டா, ஏதாவது போனது உண்டாகுதுன்னா சுவாமி அதெல்லாம் போகிறதுக்கு நாழியே இல்லை சுவாமி, என் பொண்ணும் பிள்ளை அங்கே இருக்குது, எல்லாரும் அங்கே இருக்கா. அதனால் அங்கே போகிறது தான் தெரியுதே தவிர அவள் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்காளா, வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்காளா, இல்லை நடுவில் இருக்காளா, இங்கே இருக்கா இங்கே இருக்கா இன்னும் ஒரே பேச்சு. என்னென்னா எல்லாம் எல்லாருமே என்னென்னா அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியதான அந்த தேசங்கள், அந்த ஊர், அதனுடைய பேச்சு பிரபாவமாகவே போயிட்டுருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு அதிலே ஊறிப்படுது. அப்படியா அப்படின்னா இது லீலா விபூதி, பூரவே லீலா விபூதி. இங்கேருந்து புறப்பட்டு போனவன் பரமதத்துக்கு போனவர்கள். ஏன்னா பரமதத்துக்கு போனவர்கள்ங்கிறது ரொம்ப உயர்ந்ததோடு இல்லையோ. அவர்கள் அங்கே போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற நித்தர்களை காட்டிலும் எம்பெருமானுக்கு இந்த முக்தனை பார்க்குற போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அங்கேயே இருக்கிறவா, அவளை விட்டுடுங்க, வந்தவாளை தானே பார்க்கணும், புதுசாக வந்தவாளை தானே நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம ஆற்றுலேயே யாரோ அதிதிகள் வந்துட்டா, அதிதி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? திதி பார்த்து வராதவர் அதித்தின்னு அர்த்தம். 4 நட்சத்திரம் பார்த்துட்டு இன்றைக்கி சதய நட்சத்திரமா, நேற்றுக்கு திருவோணமா, விட்டமா, சேத்து சேவையாச்சா, பெருமாளுக்கு திருவள்ளையில் திருவோணத்தன்னைக்கு சேத்து சேவை நடக்கும், அங்கே பங்குனூத்திரத்தன்னைக்கு நடக்கும், ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு காலம் நடக்கும். அப்படியா இன்றைக்கி சதயமா, சரி சுவாமி நான் இன்றைக்கி வரலான் இருக்கேன், சுவாமி நட்சத்திரம் என்ன இன்றைக்கி, சரி இன்றைக்கி ஏகாசியா, சுவாமி ஏகாசி அன்றைக்கி வந்துடுங்களேன், ஏன்னா அன்றைக்கி தான் நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னுட்டோம்னா, சுவாமி அதெல்லாம் உமக்கு இருக்கலாம், நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் சுவாமி, ஏகாசியாவது எல்லாம் ஒரே நாள் தான் நமக்கு, எல்லா அன்றைக்கும் சாப்பிடுவோம், நீங்கள் சாப்பிட்லன்னா என்ன அன்றைக்கி அங்கே வர சொல்லிட்டீங்க, ரொம்ப இப்படிலாம் பண்ணக்கூடாது சுவாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையோ. அந்த மாதிரி அல்லாமல் திதி பார்த்து வராதவனே அதிதி. இந்த அதிதியை பார்க்கணும் இல்லையோ. இது முக்கியமான விஷயம். இந்த இடத்துல சொல்கிற போதே
மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முதல்ல சொல்கிற போது மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இந்த 4 விஷயம் இருக்கு. ஆச்சாரிய தேவோ அதாவது மாத்ருதேவோ பவ, இதை நம்ம பூர்வாச்சாரியர்கள் சொல்கிறபோது மாத்ருதேவோ பவ என்னால் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுன்னு வச்சுப்பார்கள். பிராட்டியை சேவிக்க வேணும் என்று கொள்ள வேண்டும். பிராட்டிய புருஷகாரமாக பிராட்டியை பற்ற வேணும். ஏன்னா உபாயம் பிராட்டியை தான் புருஷகாரமாக பற்றி தான் அகலகில்லையில் சரணாகதியை நுட்டித்தார். ஆக மாத்ருதேவோபவன்னு சொன்னால் அது பிராட்டியை பற்ற வேணுமாக வைத்து கொள்ள வேண்டும். பித்ருதேவோ பவ, பித்ரு அப்படின்னா மாதாவை பற்றிட்டோம்னா ஆரை பிடிக்கிறதுக்குன்னா பிதாவை பிடிக்கிறதுக்குன்னு அர்த்தம். பிதானா ஆறு? பிதா என்பது சர்வலோகத்துக்கும் பிதாவாக அவள் எப்படி ஜெகத் ஜனனியாக இருக்கிறாளோ, யாரு? பெரிய பிராட்டியார் ஜகத்துக்கே ஜெகன்மாதரம் ஜெகன்மாதாவாக இருக்கின்றபடியினாலே அவளை மாதா என்று கொள்ள வேண்டும். மாத்ரு தேவோ, அந்த மாதாவை திருப்படி தொட வேண்டும். ரெண்டாவது எதுக்காக அப்படின்னா பித்ருதேவோ பவ என்று எம்பெருமானை சர்வலோகத்திற்கும் பிதாவாக இருக்கக்கூடிய அன்னையாக தீயாய் நீராய் நிலனாய் நெடுவானாய் சீராறு சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறாராழி வெஞ்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் மண்ணும் மகிழவேன்னு ஆழ்வார் தெரிவித்தது போல தாயாய் தந்தையாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ நின்னவாறு இவை என்ன நாயங்களேன்னு ஆழ்வார் தெரிவித்தது போல அப்போ எல்லாமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றுவதற்காக அப்போ மாத்ருதேவோ பவன்னு சொன்னால் இந்த பிராட்டியை பற்றி கொண்டு பித்ருதேவோ பவ, பிதாவை பற்ற வேண்டும். சர்வரட்சகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்ற வேண்டும். சரி, 2 புரிஞ்சு போச்சு. மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. அவர்களை பற்றணும். மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. இந்த ஆச்சாரியனை கொண்டு அவர் தானே காட்டி கொடுக்குறார். இந்த மாதாவையும் பிதாவையும் காட்டி கொடுக்கக்கூடியதான இருக்கக்கூடிய அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பிய. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பாருங்க, எல்லா இடத்துலையும் நம்பி 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 நம்பின்னு இருக்கும். பிரான் 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 இருக்கும். இந்த பாசுரம் பூரா 11 பாசுரத்துலையும் நம்பி பிரான் நம்பி பிரான். எந்த நம்பி சுவாமின்னா குருகூர் நம்பினார். நான் திருக்குறுங்குடி நம்பி இல்லை, குருகூர் நம்பினார். குருகூரில் எங்கே சுவாமி நம்பி இருக்காருன்னா நம்ம ஆழ்வார் தான் நம்பி. அப்படி அவரை நம்பி அப்படி அந்த ஆழ்வாரை பற்றித்தான் பாடியிருக்காரே அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்பின்னு பேர். முதல்ல ஆரம்பம் பாருங்க, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் பாட ஆரம்பித்தது நம்ம ஆழ்வாரை பற்றி பாடணும்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிற போது அது என்னவோ தெரியல, தாம்பு அதாவது கட்டுண்டம் பண்ணிய பெருமாயன்னு சொல்லி சௌலபியத்துக்காகவே எடுத்ததான அவதாரம் தாமோதர விற்த்தாந்தத்தை சொல்ல ஆரம்பித்தார் இல்லையா? தாமோதர விற்த்தாந்தத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். பாருங்க, எம்பெருமான் தான் ரொம்ப சுலபனாக அவதரித்ததான ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய நீர்மையை சொல்ல ஆரம்பித்தார். 10 அடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பிறரடிகள் மற்றொரு கடவண்ணை களவனில் உறவடை ஆப்புண்டு எளிவே உரலினோடு இணைந்திருந்தேங்கி எளிவே எத்திரம் என்ன ஆழ்வார் முதல்ல 2ஆம் பத்திலேயே முதல் பதிகம் ஆச்சு. 2ஆம் பதிகத்திலே ஆரம்பிச்சிட்டாரு இல்லையோ? 3ஆம் பதிகம் முதல்ல உயர்வர, 2ஆவது விடுவேன், 3ஆவது 10 அடியவர் கிளியவர். இப்படி தாமோதர விற்த்தாந்தத்தை சொன்னாது. அதுலேயும் பாருங்க, அவதாரங்கள்லாம் எதுவுமே எடுக்கலை, நேர கிட்டாவதாரம் தான். கிட்டாவதாரம் ஆரம்பிச்சிருக்காருன்னா அப்போ ஒரு சுலபத்தன்மை, தான் சுலபன் அப்படிங்கிறத
சுலபனாக இருந்தால் தானே முடியும். ரொம்ப வெறப்பாக நின்றுருந்தா நான் பரமதநாதன் மேலே நின்றுருந்தாக்கா யார் பத்துவா? மேலே நின்றுப்பார் வாங்குவோம் அப்படின்னா எப்படி வர முடியும்? அவன் தன்னை தாழ விட்டு கொள்ள வேண்டும். அவதாரம் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் தன்னை தாழ விட்டு கொண்டு கீழிறங்கி வந்தது தான் அவதாரமே. அதுதான் வியூகம்னு சொல்கிறோம், விபவம்னு சொல்கிறோம். விபவம்னாலே தன்னை தாழ விட்டுன்னு கீழே வரணும். அப்படி வந்ததுனால அப்படி வந்தால் தான் அதெல்லாம் சொல்கிறது. இப்போ நம்மாழ்வாரை சொல்கிற போது நம்மாழ்வாரை சொல்லாமல் நேரடியாக கிருஷ்ணனுக்கு வாய்ப்படுது. ஏன்னா அவரோட அவதாரம் தான் சுவாமி இவர் என்பதை காண்பிப்பதற்காக அப்படி வந்துட்டாரா இல்லையா? அப்போ கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி அப்படி சொன்னவரே மதுரகவியாழ்வார் பூரா சொன்னதே யாரை சொன்னார்னா, அன்னையாயத்தனாய் என்னையாண்டிடன் தன்மையான் சடகோபன் என் நம்பி. அப்போ அந்த ஆச்சாரியனுக்கு உள்ளதான உயர்ந்த தத்துவம் அவர் தான் பெருமானையும் பிராட்டியும் காட்டி கொடுக்குறாருங்கிறது வந்துட்டு இங்கே. மாதృதேவோபவ பிதృதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ. மேலே சொல்கிறார் அதிதி தேவோபவ. யாரை தொழணும்? மாதாங்கிறது பிராட்டியை ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய பிராட்டியை சேவித்து திருவடி தொழுது சரணாகதி பண்ணி புருஷகாரத்தாலே எம்பெருமானை பற்றி, அதாவது பித்ருதேவோபவ என்று பெருமானை பற்றி, ஆச்சாரிய தேவோபவ என்று சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்கிற வழியிலே அவர்கள் மூலமாக இந்த பெருமானையும் பிராட்டியும் தெரிந்து கொண்டு சரணாகதி பற்றி கொண்டு அவர்களுக்கு நம்முடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்வதற்காக ஆச்சாரிய தேவோபவ. கடைசியில் அதிதி தேவோபவன்னா கடகர்கள் என்று சொல்லப்படுகிறதான பரம பாகவதர்கள் தான் அதித்தின்னு வச்சுக்கணுமா. இது எப்படி அந்த அர்த்தம் புது விதமான அர்த்தமாக இருக்கு பாருங்க. பெரியோர்கள் சொல்லுவதுண்டு. அப்போ ஆச்சாரிய மாதృதேவோபவ என்னால் பிராட்டியையும், பிதృதேவோபவ என்னால் பெருமானையும், ஆச்சாரிய தேவோபவ என்னால் குருவையும், இவர்களை காட்டி கொடுத்ததான குருவையும், அதிதி தேவோபவ என்று சொன்னால் பரம பாகவதர்களையுமே நாம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. எதுக்காக சொல்ல வந்தேன்? பர்வதத்துக்கு போனவர்கள் முக்தர்கள், லீலாயூதியிலேருந்து அங்கே போயிட்டா அவள் தான் முக்தர்கள். சரி, பத்தர் அப்படின்னா யார்? பக்தர்கள். பக்தன், பத்தர் பித்தர் அப்படின்னு தான் ஆழ்வார் பாசுரம் பாடுவார். பத்தர் அப்படின்னா இங்கே இருக்கிறவாள் சில வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. அனாதிமாயையா சுத்தகா என்கிறபடியே அப்படியே இந்த சம்சாரத்தில் ஞானமே இல்லாமல் சோம்பி உறக்கத்திலே கிடக்கக்கூடியவர்கள். அனாதி மாயையா சுத்தகா அப்படின்னு அனாதியான அச்சித் சம்பந்தத்தை எப்போதும் விடாமல் இருக்கும் அவர்கள் பக்தர். அச்சித் சம்பந்தத்தை விடாமல் இருக்கலாம்பா. பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவத் அனுபவத்தில் ஈடுபடவே இல்லைன்னு அர்த்தம். பக்தர்கள்னா யாரு? அனாதியான. இதில் ஏதாவது இங்கே ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இங்கே இருக்கிறதுல எதுக்காக நமக்கு சம்மந்தம் உண்டா? ஒன்றும் இல்லை. பொக்குன்னு மூச்சு படுதுன்னா இவன்கிட்ட இருக்கிற பணமோ காசோ வீடோ நகையோ நட்டோ எதாவது வரப்போகிறத சொல்லுங்க. நிமிஷம்தான். இந்த நிமிஷ நாழியில் ஒன்றும் கிடையாது. வெறும் அவ்வளோதான். ஏழை பண்ணுவா, சீச்சூர்ண பரிபாலோ முடிஞ்சு போச்சு, ஏழை பண்ணுன்னுடுவா, அவ்வளோதான். ராப்பொழுது இருந்தால் பெருசு. அப்போ ஏழை பண்ணுட்டா 4 பேர் வந்தாலும் 4 பேர் வந்து ஏழை பண்ணணும். நான் பண்ண மாட்டேன். என்ன நாளைக்கு ஒரு நாள் நமக்கு அதே தானே சம்பவிக்க போகிறது. அதெல்லாம் பண்ணால் அது இதாக இருக்கும். அவளுக்கு அப்பா இருக்கா, இவாளுக்கு தாயார் இருக்கா, இவாளுக்கு அம்மா இருக்கா. தாயார் தோப்பனார் இருந்தால் ஏழை பண்ணக்கூடாதுன்னு இதான இருக்கான்னு. அப்போ யார் தான் ஏழை? தாயார் தோப்பனார் இல்லாதவா தான் ஏழை பண்ணா. அவளுக்கு 70 வயசு இருப்பேன், அவள் எப்படி ஏழை பண்ணுவா? அப்படி பேசிட்டு இருக்க முடியாது இல்லையோ. எல்லாத்துக்குமே இப்படி இதைத்தான் என்ன சொல்கிறாவா அப்படின்னா அச்சித் சம்பந்தத்தைன்னு சொல்லிட்டாவா. இப்படியெல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு 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 எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்து நுழைப்போம். நம்ம சம்பந்தமே இருக்காது. அதுக்கு சம்பந்தத்தை நுழைப்பர்கள். அது இப்படியாக்கும், இது இப்படியாக்கும், அவாலாம் ஏழை பண்ணக்கூடாது, இவாள் ஏழை பண்ண, இவா தான் ஏழை பண்ணா. தாயாதிகள் தான் ஏழை பண்ணுவா, பொதுவாக ஏழை பண்ணுவா. தாயாதிகள் சின்னமாக இருந்தாலும் சின்னவாளாக இருந்தால் என்ன ஏழை பண்ணக்கூடாதுன்னு எதாவது இருக்கான்னு? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அவசியமாக அந்த கைங்கரியங்கிறது அந்த கைங்கரியம் தான். இதுதான் நான் வாசா கைங்கரியம் தான் பண்ணுவேன், 4 பேர் மாலை போட்டு என்ன மேலே உட்காந்து விசாரம் உபன்யாசம் தான் பண்ணுவேன், வேற ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே பண்ணணும். அப்போ
நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா எல்லாமே சம்பந்தமே ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு வீடு மனை நிலம் பேரன் பேத்தி இப்படி இந்த சம்பந்தத்தோடையே வாழ்ந்துட முடியாது. இதெல்லாம் அச்சித் அல்ல, சித்துக்கள் தான். ஆனால் வீடுன்னு சொன்னால் அது ஒரு அச்சித் பதார்த்தம், மனைன்னு சொன்னால் அது ஒரு அச்சித் பதார்த்தம். இவா அச்சித் சம்பந்தம்னு சொன்னால் எத்த சொல்கிறா அப்படின்னா இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயமே கண்டதே காட்சின்னு உட்காந்துருக்கா பாருங்க, அதைத்தான் சொல்கிறான். கண்டதே காட்சின்னு எவன் பிரமித்து போய் கிடக்கிறானோ அவனை தான் என்னன்னு சொல்றது, பத்தர்கள்னு சொல்கிறான். அதை விடவே மாட்டான், விட்டு பிடிச்சுட்டே இருப்பான். நம்ம இருக்கோம், எல்லாரும் இருக்கோம். ஆனால் அவனவனை போய் தனித்தனியாக பார்த்தா தான் புரியும் என்னன்னா இப்படி எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா அது தெரியாது. அது நம்ம என்னைக்கோ ஒரு நாள் பார்க்குறோம், என்னைக்கோ ஒரு நாள் பார்க்குறோம், ஓ ரொம்ப வசதியான ஒரு பொருள், ரொம்ப ஆச்சாரமான ஒரு பொருளுக்கு அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்னு தோணும். அது நம்ம கூட இருக்கு பாது தான் தெரியாது, இல்லைன்னா மற்றவங்க தெரியாது. அப்போ அனாதிமாயா சுத்தகா என்கிறபடியே அஜித் சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் பக்தர்கள். இப்போ மூணாவதாச்சு. அடுத்து நாலாவது கேவலர்னு சொன்னேன். கேவலன்னா கைவல்யார்த்திகளை கேவலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கேவலம், ரொம்ப கேவலம், இவ்வளவு கேவலமாக நடந்துக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையா. கேவலம் அப்படின்னா கேவல் அப்படின்பா. ஹிந்தியில் பேசுகிற போது கேவல் அப்படின்னா அது மாத்திரம் அர்த்தம். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா ஆத்மா அனுபவம் பண்ணுபவர்கள், அதுதான் கைவல்யார்த்தின்னு சொல்லமா இல்லையா. இவனும் போடுறான், அர்ச்சிராதி மார்க்கத்தை தான் பிடிச்சி அவனும் போகிறான். அந்த கேவலனுமே அச்சிராதி மார்க்கத்தை பிடிச்சுடுறான், அது எம்பெருமான் பிடிக்க வச்சுடுறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவனுக்கு என்னென்னா சுவாமி அப்படின்னா கைவல்யர்கள்லாம் யார் போயிருக்கான்னு கேட்கக்கூடாது, தெரியாது. முன்ன நாளில் இருந்துக்கலாமா இருக்கும், இப்போ தெரியாது யார் இருக்கான்னு என்னன்னு தெரியாது. நமக்கு எப்படி தெரியும்? மற்றவர்கள் அச்சிராதி மார்க்கத்தில் போகிறது நமக்கு என்னமா தெரியும்? நமக்கு தெரியாது. சுவாமி கர்மயோகம்னா ஒருத்தருங்கிறீர்கள், ஞான யோகம்னா ஒருத்தருங்கிறீர்கள், பக்தி யோகம்னா ஒருத்தர் தான் சொல்கிறார். இப்போ மிச்ச பேர்லாம் யாராவது இருக்காளா இல்லையா? இப்போ நம்ம கர்மயோகம்னு சொல்லுவோம், உடனே ஜனகர் கர்மயோகத்திலே கர்மனை விக சம்வித்திம் என்ன கண்ணனே கீதையில் சொல்கிறார். கர்மனைக சம்வித்தியம் ஆச்சிதா ஜனகாதயான்னு சொல்லியிருக்கார் அவரே. அப்படின்னா பூர்வ, அதாவது மேலே, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஜனகர், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ராமாவதாரத்திலே மாமனராக இருந்ததான ஜனக மகாராஜா கர்மயோகத்தாலே மோட்சத்தை அடைந்தார்னு உண்டு. அதே போல ஞான யோகத்தாலே ஆதி ஜடபரதர் மோட்சத்துக்கு சென்னார் என்பது உண்டு. பக்தி யோகத்தாலே பிரகலாதாழ்வான் போன்றோர் போனார்கள் என்பது உண்டு. அப்படின்னா சுவாமி கைவல்ய மோட்சத்துக்கு போனவா ஆறாருன்னு ஏதாவது லிஸ்ட் கொடுக்க முடியுமா என்று கேட்பதற்கு அல்ல, அது தெரியாது. ஏன்னா தெரியாதுன்னா அதை பற்றி அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இல்லாத போது அதை பற்றி பிரஸ்தாபம் பண்ண வேணும் என்கிற அவசியம் யாருக்குமே ஏற்படாது. அதனால் அதை பற்றி தெரியாது. கேவலருங்கிறது யாருன்னா ஆத்மானுபவம் பண்ணக்கூடியவர்களைத்தான் கேவலர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இது நாலாச்சு. அஞ்சாவது முமுட்சுக்கள் என்னைந்து. முமுட்சுக்கள்னு சொல்கிறது, முமுட்சுக்கள்னா ஆறு? பகவது பிராப்தி நிமித்தமாக சம்சார நிவர்த்தியில் இச்சையை உடையவராகிற பக்த நெட்டர்க்கும் பிரபத்தி நெட்டர்க்கும் முமுட்சுக்கள் என்று பேராக கிடவது. யாரு? பகவத் பிராப்தி நிமித்தமாக, பகவானுடைய கிருபா விசேஷத்தினாலே, பகவத் பிராப்தி நிமித்தமாக ஏதோ ஒரு காரணம், எம்பெருமானுடைய பகவானுடைய கிருபா விசேஷ. ஏன்னா ஒரு வீட்டில் 4-5 குழந்தைகள் பிறந்திருக்கும். இந்த நாளை பற்றி சொல்ல அந்த நாளை பற்றி சொல்லிட்டுக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த நாள்லனா ஒரு 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 வீட்டில் 4-5 குழந்தைகள், குறைஞ்சபட்சம் 4-5 குழந்தைகளாக இருக்கும். இப்போ எல்லாம் 1, 2, 1 தான். அப்படின்னா அப்போ அந்த 4-5 குழந்தைகளில் ஒன்று மட்டும் பார்த்தோம்னா எம்பெருமானேன்னு கிடக்கும், மற்ற 6 அப்படிலாம் இருக்க மாட்டா. எங்கள் வீட்டில் இப்படி ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு பார்த்தா அதுக்கே ஒரு தனி விசேஷம் உண்டு. ஆஸ்போட்டயந்தி பிதரஹா பிரணுதந்தி பிதாமகா. ஏன்னா அது ஒரு வாக்கியம், ஸ்ருதி வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா ஆஸ்போட்டயந்தி பிதரஹா. இப்படி ஒரு பகவத் பிராப்தியினாலே ஒரு குழந்தை பிறந்தானேயானால், அப்படி பகவானேன்னு சொல்லப்படுகிற ஒரு குழந்தை பிறந்திருந்தேனால்
ஈவாளுக்கு முன்னாடி இருந்தவா பெரியவா கூட மோட்சம் போகாமல் கூட இருந்திருக்கலாம். சில பேர் போகாமல் இருந்திருக்கலாம், தெரியாது, யாருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. போகாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு இந்த குழந்தைய பாப்பாளோ இல்லையோ, அங்கிருந்து பாப்பாளோ இல்லையோ, பார்க்குற போது இவ்வளோ பரமபக்தனாக இருக்கானே நம்ம குடும்பத்தில் ஒருத்தம் அப்படின்னுட்டு வெடிச்சிரிப்பு சிரிப்பாளாம். ஆஸ்போட் அப்படின்னா ஆஸ்போட்டயந்தி பித்தரா, இந்த பித்திருக்கள் எல்லாம் வெடிச்சிரிப்பு சிரித்து கொண்டு அவள் கும்பிடு நட்டமாட்டு கோது கண்டுடலாதார்னு ஆழ்வா கோது கட்டுண்டுடலாதார்னு ஆழ்வா தெரிவித்தது போல அப்படி வெடிச்சிரிப்பு சிரிச்சுட்டு அவள் ரொம்ப ஆனந்தப்படுவாளாம். இவனை கொண்டு நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம்னு நினைப்பாரலாம். அப்படி முமுட்சுக்கள்ங்கிறது யாருன்னா பகவத் பிராப்தி நிமித்தமா எம்பெருமானுடைய கிருபா விசேஷத்தினால சம்சார நிவர்த்தியிலே சம்சாரத்தை விட்டு விலகி போடணும்னு நினைக்கிறவன், சம்சார நிவர்த்தியில் இச்சை உடையவன், சம்சாரத்தை விட்டு வெளியில் போகணும், சம்சாரத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைச்சா சுவாமி அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி பெருமாள் அதாவது மாட்டுக்கு காலசமெல்லாம் கேட்டுட்டே இருப்போம், அது பெருமாள் எப்போ கொடுக்குறாரோ போட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இருந்ததுன்னா அவனுக்கு ஆசையே இல்லைன்னு அர்த்தம். அப்படி யாரும் எம்பெருமான் எப்போ கூட்டுண்டு போகணுங்கிற ஆசை நிச்சலும் வர வேண்டும். எண்ணி கொண்டு போனோம் இன்னையாக நாளையாக. சில பேர் கற்றுக்கணும்னு மட்டும் கற்றுப்பா, எனக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும் கற்றுப்பா, ப்ராக்டிக்கலாக அதை அடாப்ட் பண்ணவே மாட்டான். நிறைய பேர் இருக்கா. அது அவர்களுக்கு விஷயத்தை கற்றுக்கணும், எனக்கும் தெரியும் நான் சொல்லிக்கணும், அது சரி வராது. இதை கற்றுக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன, இதை கற்றுக்கிறதுக்கு என்ன, நமக்கு இதுக்கு நம்ம இதை கற்றுட்டு என்ன பண்ண போகிறோம்? இல்லை சுவாமி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கா அதனால் தெரிஞ்சுக்கிறேன்னா. கற்றுக்கணும்னால இப்போ நம்ம பூர்வாச்சாரர்கள் சொன்னதே என்ன சொல்லியிருக்கா, போவான் போகின்றானே போகாமல் காத்துன்னா அதில் அந்த இடத்துல என்ன சொல்கிறாவா அப்படின்னா நிச்சலும் ஒரு நினச்சிக்கோ, திருவேங்கட யாத்திரை போகணும்னு நினச்சிக்கோ. அதுக்கப்புறமா அர்ச்சிராதி மார்க்கத்தில் இன்னைக்கு எனக்கு போகிறதுக்கு பிராப்தம் கிடைக்குமான்னு நினச்சிக்கோ. அதே போல் அக்ரூர யானத்தை நினைத்து கொள்க. அக்ரூரன் கண்ணனை போய் அக்கறையில் போய் பார்க்கணும் கம்சன் இங்கேருந்து அழைச்சி விட்டான், போய் விற்பரு விழவும் கஞ்சனும் வல்லும் வேழமும் பாகனும் வீழ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த விற்பரு விழவுக்கு ஏற்பாடு பண்ணி இக்கரைக்கு கூட்டின்னு அவனை முடிச்சிடணுங்கிறது அவனுடைய எண்ணம். அதுக்காகத்தான் அக்ரூரனை அனுப்புகிறார். அக்ரூரஹா க்ரூர ஹிருதயா, அவன் கூட்டு போயிட்டான்னு எல்லா இருக்கிற கோபிமார்கள்லாம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடலாம். நீ அக்ரூரனே இல்லை குரூரன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அக்ரூரஹா க்ரூரஹிதயா, இவன் ரொம்ப குரூரனாக இருக்கானே அப்படின்னு நினைத்தார்களாம் அக்ரூரனை. ஏன்னா கண்ணனை கரையிலேருந்து கூண்டு போயிட்டானாம் மதுரைக்கு. அப்போ அவனை நினைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமே நம்ம நினச்சிக்கிறதுக்கே அதுதான் இருக்குன்னா, இன்னைக்கு ஏந்துக்கிறோமா, ஏந்துட்டோம், சரி பெருமாளை நினச்சிக்கிறோம், பெருமாளை ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடக்கிறோம், 4 அடி எடுத்து வைக்கிறோம், வந்தோம், பெருமாளை இன்னைக்கு ஏந்துண்டாச்சு, ஏந்துன்னு உனக்கு கைங்கரியங்களை பண்ணணும், திருவேங்கடை போகணும் முடியுமா, சரி அது என்னவோ திருவேங்கட யாத்திரைக்கு தான் சொல்லியிருக்கா, திருவேங்கட யாத்திரை போகணும்னு சொல்லி நினச்சிக்கோ. அதுக்கப்புறம் அக்ரூர யானத்தை நினைத்துக்கொள்ளு. அர்ச்சிராதி மார்க்கத்தில் நான் எப்படி போவேன்னு பெருமாள் என்னை கூப்பிட்டு போவார்னு நினச்சிக்கணும். இதெல்லாம் ஒருத்தனும் ஒரு முமுட்சுக்கள் அப்படின்னு சொன்னால் அவன் நினச்சிக்கணும், சுவாமி இதெல்லாம் சுவாமி இத்தனை வயசுலேயே போய் இப்போவே சீக்கிரமாக போவாளா, இப்போ தான் பொண்ணு பிள்ளை எல்லாம் பிறந்திருக்கு, இன்னும் காலங்கள் ஆக வேண்டாமா, பேரம்பேத்திலாம் பிறக்க வேண்டாமா, அவர்கள் கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு, அதெல்லாம் சுவாமி அதெல்லாம் ஆச்சாரியர்கள் தான் நினச்சிக்கணும், நம்மெல்லாம் நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு வேறு சில பேர் உபதேசம் வேறு பண்ணுவா. அதெல்லாம் அபத்தமான உபதேசங்கள், அது உபதேசம்னு சொல்லக்கூடாது அதை. அப்போ அவர்கள் இங்கே வாழறதுல தான் ஆசை இருக்கும், இவர்களுக்கு இந்த முமுட்சுக்களுக்கு இங்கே வாழறது ஆசையே இருக்காது. அவள் என்ன சொல்லுவா, இது இவனுக்கு ஏற்பட்டதே பகவத் பிராப்தி நிமித்தமாக சம்சார நிவர்த்தினா சம்சாரத்தை விட்டு போகிறது. நாடு நகரமும் நன்கரியன்னு ஆழ்வார் தெரிவித்தார். நாடு நகரம்னு 2 விஷயம். நாடு நகரம் வைகுந்த மாநகரம், நாடு இங்கே இருக்கிறதுல அவனுக்கு ஆசையாக இருக்காதான். இங்கே இருக்கிறவன் இவனை பார்த்து திட்டுவான், ஏன்னா ரொம்ப பக்திமானாக இருந்தால் அவளை யாருக்குமே பிடிக்காது, லோகத்தில் இருக்கிறவளை பிடிக்காது. அப்போ எப்போ பார்த்தாலும் வைகுந்தங்கிறான் அவன். இப்போ காலக்கு ஆரம்பிச்சாலே பரமதம் எப்போ பார்த்தாலும் இத்தையே சொல்லிட்டு இருக்கான் அவன். அடியனுடைய மாதாமகர் இருந்தார், அவருடைய ரொம்ப பால்ய ஸ்நேகிதம் சுவாமி இருந்தார். அது எழுத்தாத்து ஆகும், கிராமத்தில் எழுத்து தான். அவர் இங்கே கொஞ்சம் வயோவிருத்தராக போய் அவருக்கு சதாபிஷேகம் ஆச்சு, இவருக்கு சதாபிஷேகம் ஆச்சு,
ஆச்சுன்னா சதாபிஷேகம் உற்சவமாக ஆகலை, சதாபிஷேகம்னா 80 நட்சத்திரம் ஆயிடுது ஆச்சு, அதாவது சதாபிஷேகம் தானே சொல்கிறோம். அவருக்கு ஆயிடுது, அவர்கிட்ட போய் அவர் பேரை சொல்லி கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு சுவாமி என்னப்பா அடே வாடே போடே அங்கே அப்படின்னு சொல்லிப்பாவா, பேசிப்பா. பேசும்போது சொல்லுவா, பெருமாள் எப்போ கொண்டு போக போகிறாரு, சும்மா இதையே சொல்லாதீயா அப்படிங்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் இஷ்டம் இல்லை என்று அர்த்தம். எப்போ பார்த்தாலும் பரமதம் பரமதம் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படிம்பார். இவரானா நிச்சயமே ஆரம்பித்தாலே பரமதம்பார், அச்சிராதிகதியும்பார். படுத்துட்டே சொல்லுவார், பெருமாள் என்னை கொண்டு போகிறாரோ என்னை கொண்டு போகிறாரோ, அச்சிராதி மார்க்கத்தில் போகணும், அச்சிராதி மார்க்கணும். அந்த ஆப்தர் தான் வருவார், காளமேகப்பிரான் தான் வருவார், தாளதாமரை தடவணி வயல் திருமோகூர்னு நாளும் மேவி நன்குரைக்கு அசுரர்கள் தகர்க்கன்னு அவர் தான் வருவார், காளமேகப்பிரான் வந்து தான் அப்படின்னு நம்மளை வழித்துணை எம்பெருமானாக நம்ம கூட்டி கொண்டு செல்வார் நிச்சயம் சொல்லிடுவார். ஒரு நாள் பாக்கியில் இந்த அர்ச்சிராதி மார்க்கம் நிச்சயம் சொல்லுவார் அந்த சுவாமி. அப்படி அந்த சம்சார நிவர்த்தியில அடியேனுக்கு ஞாபகம் தெரிஞ்சதே தான் அவர் அதை சொல்லிட்டு இருப்பார். சம்சார நிவர்த்தியில தான் அவர்களுக்கு ஆசை. அப்படி இருக்கிறவாள் என்னன்னு பேரு? முமுக்ஷுக்கள் என்று பேர். அவள் தான் மோட்சத்திலே இச்சை இருக்கிறவன் முமுக்ஷு. முமுக்ஷுப்படி அப்படின்னா முமுக்ஷுக்கள் இருக்க வேண்டியதான கிரமம்னு அர்த்தம். அப்ப சம்சார நிவர்த்தியில் இச்சையுடையவராகிற பக்தி நிஷ்டர்க்கும் 2 விதம். ஒன்று பக்தி நிட்டர்கள், இன்னொன்று பிரபத்தி நிட்டர்கள். பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வர்க்கம், பிரபத்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் பண்ணுறேன் அதான் சித்தோபாயம் சாத்தியோபாயம்னு 2 சொல்கிறோமா இல்லையா? சாத்தியமே நாம் பண்ணக்கூடிய பக்தியினால பெருமாளை போய் பத்தறேன்னு சொல்கிறோமோ ஒருத்தம், நாம் பண்ணுற பிரபத்தியினால பெருமான் என்னை கூட்டிக்கிறாங்கிறவன் ஒருத்தம். அப்போ பக்தி நிட்டர்கள், பக்தி பண்ணுவதனால பக்தியை உபாயமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் பக்தி நிட்டர்கள், பிரபத்திய உபாயமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிரபத்தி நிட்டர்கள். அவர்களை என்ன 2 பேரும் மோட்சம் போகணும்னு தான் ஆசைப்படுறான். ஒருத்தர் தப்பு ஒன்றும் இல்லை இதில். நான் பக்தி பண்ணுறேன், எம்பெருமானையே நினைத்து கொண்டு இருக்கிறேன், எம்பெருமானையே பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவர்கள் பக்தி நிட்டர்கள். இன்னொருத்தர் நான் சரணாகதி சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கா, ஆச்சாரியாலாம் ரொம்ப சொல்லியிருக்கா, அதனால் நான் சரணாகதி பண்ணுறேன், அதனால எம்பெருமான் அந்த மோட்சத்தை அவனுடைய இச்சையாக இப்போ கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவா, அவளுக்கு தான் என்னென்னு பேர்? முமுட்சுக்கள் என்று பேர். இப்போ பக்தி நிட்டர்கள்னு சொன்னால் பக்தி நிட்டர்களில் இருக்கிறவாளுக்கும் பிரபத்தி நிட்டர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, அவர்கள் நாம் பண்ணுற பக்தி, அப்போ பாருங்கள் அங்கே ஒரு சுவாதந்திரியம், நாம் பண்ணுகிறதான பக்தி, பிரபத்தி பண்ணுற போது நாம் பண்ணதான ஒரு பிரபத்தி எதுவாக வேணா இருக்கட்டும், கடைசியாக எம்பெருமானுடைய திருவுள்ளம், அந்த திருவுள்ளம் எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பு தானே நடக்க போகிறது. திருவுள்ள உகப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் எம்பெருமானுக்கு? ஆமாம், இவன் என்னதான் இருந்தாலும் இவன் என்னிடத்துல ஒரு 2000 சதுரடி நிலத்தை எதிர்பார்த்து வந்தவன் தானே, கொடுத்துட்றார், கொடுக்க மாட்டேன்னு இல்லை, எம்பெருமான் கொடுக்குறான். ஆனால் என்னிடத்துல ஏதோ ஒன்று கற்பக விருட்சத்தினிடத்திலே போய் ஏதோ ஒரு தாழ்ந்த ஒரு விஷயத்தை, கற்பக விருட்சம் எல்லாத்தையும் கொடுக்கும். பெருமாள் கற்பக விருட்சத்தில் பெருமாள் ஏறாரோ இல்லையோ, பெரிய மரமாக அந்த அந்த வாகனத்தில் பெருமாள் ஏழுவர், இந்த கற்பக விருட்சம் அலங்காரமாக பெருமாள் ஏழுவர். அதனிடத்துல போய் கேட்டால் எது வேணால் கொடுக்கும். ஆனால் எல்லாத்தையும் கேட்கலாமா? நம்ம அதுகிட்ட போய் கற்பக விருட்சம் எல்லாமே கொடுக்கும், அதுகிட்ட போய் கற்பகவரமே நீ என் வீட்டு கொள்ளைக்கு வரையானா வராது. அதுகிட்ட போய் நான் தாழ்ந்த ஒரு பலத்தை கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எனக்கு ஒரு நல்ல ஒரு 9-5 வஸ்திரம் நன்னா பட்ட கரையாக வச்சு நன்னா, அதாவது பொழந்தபுரி வஸ்திரமாக ஒன்று கொடுத்தீர்னா நான் கட்டிப்பேன், கொஞ்சம் மினுக்கின்னு போவேன் எங்கேயும் அங்கேயும், அதனால் கொஞ்சம் கொடுத்தீர்னா தேவலா அப்படின்னு கேட்டேன்னா பொசுக்குன்னு கோவம் வந்துடும். நான் எவ்வளவு கொடுக்கறதுக்கு இருக்கேன், என்கிட்ட போய் தாழ்ந்த பலத்தை போய் கேட்டுவிட்டியே அப்படி சொல்லிவிடாதா? இப்போ பெருமாள் திருவுள்ளம் நொந்து போடும். நான் எவ்வளவோ கொடுக்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன், வந்த இடத்துல என்னை போய் இப்படி ஆனால் கொடுக்காமல் இருக்க மாட்டார், கொடுப்பார், அவசியமாக கொடுப்பார். ஆனால் இவன்
பிரபத்தியை உபாயமாக வைத்துக்கொண்டு பக்தியை உபாயமாக வைத்துக்கொண்டுன்னா பக்தியோக நிட்டனுக்கு ஒரு அதுதான் பிரபத்தியாக இருக்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லுவார். ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லுவாளோ இல்லையோ. அதை சொல்கிற போது தான் கடைசியாக வராச்சரம ஸ்லோகத்தில் நமக்கு புரியுறதா இல்லையா, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்ங்கிறது கிடையாது. ஏன்னா பக்தியோக நிட்டனுக்கு இருந்ததுன்னா அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னா இவன் அந்திம காலத்தில் கர்ணகலேபரங்கள் நொஞ்சு போயிருக்கிற இடத்துல கூட எம்பெருமானை பற்றினதான நினைவோட ஸ்மரணத்தோட இவனுடைய பிராணன் இந்த லோகத்தை விட்டு ஒழிய வேணும். ஒழிஞ்சாத்தான் அப்போ எம்பெருமானை நினச்சிட்டே இருக்கான், புரண்டு போனான்னு இருக்கும். ஏன்னா இருக்கிற போது பூரா நினச்சிட்டே இருந்திருக்கானோ இல்லையோ. கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஸ்திதே மனசி ஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹா தாதுசாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் பிரியமானந்து காஷ்டபாஷான சன்னபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதின்னு வராச்சரம் ஸ்லோகத்திலே பெருமான் தெரிவித்தான். அப்போ நயாமி பரமாங்கதியில் போனோம்னா இவன் என்ன பண்ணணும், நீ கடைசி காலத்தில் இதைத்தான் தேப்பெருமாள் இடத்திலிருந்து திருக்கச்சினம்புகள் தெரிந்து கொண்டு அதை எம்பெருமானாருக்கு எம்பெருமானாருடைய சந்தேகங்களாக 6 வார்த்தைகளாக சொன்னாருங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தம். அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையேவ ச உபாயேஷு பிரவர்த்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் சரீராவசானே முக்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம். அதாவது அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையேவ ச உபாயேஷு பிரவர்த்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாத்திய சமாசியான்னு இந்த 6 வார்த்தையில் 4வது வார்த்தை அந்திமஸ்மிருதி வர்ஜனம். அப்படிங்கிறது பக்தியோக நிட்டனுக்கு உண்டுன்னா அவன் நினைத்து கொண்டே இருந்தால் அன்னிக்கே கிடைக்கிறது கஷ்டம். முடியுமா? எத்தனை பேருக்கு ஞாபகமே இல்லை, அவள் கடைசியில் கண்ணே திறக்காமே பரமாறு போடுவா. பல பேர் ஞாபகத்தோடு நின்றுட்டு பேசிகிட்டே இருப்பா, அப்படியே பிராணம் நின்றுடும். பொண்ணு பிள்ளை எல்லாம் பக்கத்தில் இருக்கும், கண்ணெல்லாம் அப்படியே பஞ்சடைச்சு குழம்பு மாதிரி இருக்கும். கண்ணு தெரியுதா தெரியலையான்னு தெரியாது. ஏதோ இந்த பிள்ளையை தான் பெற்றோம், இந்த பொண்ணை தான் பெற்றோம், இந்த பிள்ளையை தான் பெற்றோம், இப்படி பார்ப்பா, இப்படி பார்ப்பா. திடீர்னு அழுவா, திடீர்னு பார்ப்பா, திடீர்னு அழுவா, இப்படி பண்ணிட்டே இருப்பா. ஆனால் இந்த பிரபத்தியில் ரொம்ப ஊற்றத்தோடு ஒருத்தன் இருந்தான்னா மட்டும் அவனுக்கு இருக்கிற அந்த தைரியம் உண்டே, ஒரு நாளுமத்தை எதையுமே நினைக்க மாட்டான். ஏன்னா இந்த அஸ்பிருஷ்டமான சம்சார கந்தத்தில் கொஞ்சம் கூட அவனுக்கு தான் இச்சையை போயிடுது. முன்னாடியே இச்சை போனதுனால அவனுக்கு அதை பற்றி இருக்காது. பெருமாள் என்ன மட்டுமாதும் சரி படுத்துட்டே சொல்லுவாள், பெருமாள் எண்ணி கொண்டு போகிறாரு தெரியல, நான் காத்துட்டே இருக்கேன், அவர் வரவே இல்லைம்பா. சில பேர் ரொம்ப நல்லது ஸ்பஷ்டமாக சொல்லுவாள். அப்படி எம்பெருமானுடைய வரவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய முமுட்சுக்களும் உண்டு. எம்பெருமான் வர வேண்டும் அப்படிங்கிற சரீர உபாதைகளினாலே எம்பெருமான் வந்து கொண்டு போனால் தேவலாமேன்னு நினைக்கக்கூடிய புத்திர புத்திரிகளும் உண்டு. லோகத்திலே எல்லாரும் உண்டு, இப்படி உண்டு அப்படி உண்டு. ஆக பக்தி நிட்டன்கிறது ஒரு பக்கம், பிரபத்தி நிட்டன்னு ஒரு பக்கம், 2 பேருமே முமுட்சுக்களே. அப்படிங்கிறத பக்தி நிட்டருக்கும் பிரபத்தி நிட்டருக்கும் முமுட்சுக்கள் என்று பேராக கடவுது என்று 5ஆக இந்த ஆத்மாக்களினுடைய சுரூபம் 5 விதமாக இருக்கும். ஆத்மாவோட சுரூபம் 5 விதம். நித்யர், முக்தர், பத்தர், கேவலர், முமுட்சுக்கள் அப்படிங்கிற 5ங்கிற வரைக்கும் இன்றைய நாள் இருக்கட்டும். மேலே அடியா கொஞ்சம் நிறைய சொல்லலாம் பார்த்தேன், அது எதுவும் முடியல. இதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கோம். அடியா 11, 12 வரைக்கும் சொல்லலாம் கூட நினச்சிட்டு வந்தேன். ஆனால் எம்பெருமானுடைய திருவுள்ளமாக இத்தோடு இன்றைக்கி நிறுத்திண்டு லோகாச்சாரியருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜா மாத்ருமுனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்.